பிராண்ட் பவர் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எல்லாருமே கண்டிப்பா டிவியில பார்த்துருப்போம். மார்க்கெட்ல ஏதாவது ஒரு செக்மெண்ட்ல ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்து அதை பத்தி ஃபேக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்மள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. இவங்களுடைய வேலையே இதுதான். இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட்ல ஏதாவது ஒரு செக்மெண்ட் எடுப்போமே, டாய்லெட் கிளீனர் செக்மெண்ட் எடுப்போம். இப்போ அந்த செக்மெண்ட்ல எடுத்தீங்கன்னா ஹேர்பிக், டாமெக்ஸ், லைசால், கோத்ரேஜ் ஸ்பிக், ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பிராண்ட்ஸ் வந்து அந்த செக்மெண்ட்ல கம்பீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிராண்ட்ஸ்லாம் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக பல விளம்பரங்கள் போடுவாங்க. கிருமிகளை வந்து பேய் மாதிரி காட்டுறது, 99% கிருமிகளை கொல்லும், அந்த டாய்லெட் லவாட்ரியை தொட்டு காட்டுறது, இந்த மாதிரியான வித்தைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அத ஒருத்தர் மோந்து பாக்குறீங்க, ஒருத்தர் நக்கி பாக்குறீங்க, போடாடே. ஸோ ஒரு கஸ்டமரா நம்ம வந்து இதுல எதை சூஸ் பண்றதுன்னு நம்மளுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். இப்போ இந்த பிராண்ட் பவர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டாய்லெட் கிளீனிங் செக்மெண்ட்ல இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸையும் எடுத்து அதை வந்து ஃபேக்ட் செக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வெரிஃபை பண்ணி எக்ஸ்பர்ட்ஸ்ட்டு வந்து ரிவ்யூ வாங்கி ஸோ ஓவராலாக எல்லா ப்ராடக்ட்ஸையும் எக்ஸாமின் பண்ணி அதில் ஒரு ப்ராடக்ட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஷேர் பண்ணுவாங்க. இதே தான் மெடிஃபேக்ஸும் பிராண்ட் பவரோட இதே தான். இப்போ இந்த ஓவர் த கவுண்டர் மெடிசன் கேள்விப்பட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தலைவலி, இப்போ கால் வெடிப்பு, மூட்டு வலி, இதுக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் நம்ம டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணாமலே நம்மளே வந்து கிராக் கிரீம் கொடுங்க, விக்ஸாக்ஷன் 500 கொடுங்க அப்படின்னு நம்ம பிராண்ட் நேம சொல்லியே வாங்குறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் பல கம்பெனிஸ் வந்து போட்டி போட்டுட்டு அவங்க ப்ராடக்ட்ஸை முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு ஃபேக்ட்ஃபுல் இன்ஃபர்மேஷனா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இல்லாததை இவங்க வந்து அந்த ப்ராடக்ட்ல இருக்கிறத டீகோட் பண்ணி அமாங் திஸ் ப்ராடக்ட்ஸ் இது வந்து பெஸ்டா அவங்க சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. ஸோ கன்சியூமருக்கு வந்து ஈஸியா டெசிஷன் எடுக்க முடியும். இப்போ இந்த காலத்திலலாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாருமே எஜுகேட் ஆயிட்டோம். நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். ஸோ நம்மளே ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம், அதில் நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷனை பார்க்குறோம், இன்க்ரீடியன்ஸை பார்க்குறோம், சர்விங் சைஸை பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு வந்து தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல அதை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஆனால் அப்போல்லாம் வந்து பெரும்பாலும் இந்த அளவுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அவங்க வந்து அந்த ஃபேக்ட்ஃபுல் இன்ஃபர்மேஷனை வந்து கஸ்டமருக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்குமே இதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் சம் யூடியூபர்ஸும் இருக்கிறோம்.